இப்பொழுது நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக நம்ம வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரு சில வாரங்களாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, வேத வாக்கியங்களிலே, வேத வசனங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அந்த வேத வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் என்ன பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். ஸோ இதில் பவுல் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பவுல் யாரை பின்பற்றுகிறார்? இயேசுவை பின்பற்றுகிறார். அதுபோல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறேனோ அதுபோல நீங்களும் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் எந்த மனிதர்களையும் பின்பற்றும்படியாக என்ன பண்ணப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. யாரை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இந்த நபர் இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த நபர் அப்படி சொல்லியிருக்கிறார், இந்த நபர் இப்படி செய்கிறார், அந்த நபர் அப்படி செய்கிறார், அது போல நான் செய்யணும், அப்படி அல்ல. இயேசு என்ன செய்திருக்கிறார், இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை தான் நான் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஒரு உதாரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளிலே புதுசாக ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்குது. என்ன கலாச்சாரம் அப்படின்னா, எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கணுமா? எபிரேய மொழி. ஏன்னா எபிரேய மொழியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஜனங்களோட பேசினாராம். அதனால் அந்த மொழி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொழியாம். அப்போது எபிரேய மொழியை கற்றுக்கொண்டால் அதன் மூலமாக என்ன பண்ணலாமா, நிறைய தேவ ரகசியங்களை என்ன பண்ணலாமா, கற்றுக்கொள்ளலாம். இப்படி ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லி அந்த எபிரேய மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டு அதில் ஆழமான காரியங்கள் இருப்பதாக சொல்லி ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ இதில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் என்னன்னா, இயேசு எங்கேயாகிலும் தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்கள் எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த எபிரேய மொழியிலே பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அவர்கள் எழுதின நிருபங்களிலே எங்கேயாவது எபிரேய மொழியிலே அநேக வேத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது, அந்த எபிரேய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாருக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிந்த விதத்தில் எங்கேயும் என்ன பண்ணப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற வேத வசனத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வேத பகுதி என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30-31 வசனங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். சோ இந்த வசனத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இந்த வசனத்திலிருந்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? திறப்பின் வாசல் ஜெபம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலயமாக என்ன பண்ணிட்டு இருக்குது, போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல ஊர்களிலே, அமெரிக்காவில், துபாயில், கத்தாரில், எல்லா ஊர்லேயும் என்ன நடக்குது, இந்த ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இப்போ அந்த ஜபத்தை எந்த வசனத்தினுடைய அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க?
இந்த மாதிரி வசனங்களுடைய அடிப்படைகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த திறப்பின் வாசல் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறார். மோசே என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். சரி, ஸோ எசேக்கியேல் என்ன நோக்கத்தோடு கூட இந்த வசனங்களை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக திறப்பின் வாசல் என்றால் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். ஸோ திறப்பு என்றால் என்ன, அந்த வாசல் என்றால் என்ன, அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இது இந்த வசனத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறார்களா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ நீங்கள் இதனுடைய அர்த்தம் என்னன்றதை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டு காலங்கள், இப்போ இது யார் எழுதுறா, எசேக்கியேல் எழுதுகிறார். ஏற்கனவே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார், இதை மாதிரி சொல்லி இருக்கிறார். மோசேவும் இதை மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாரு, சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். சரி, திறப்புனா என்ன, வாசல்னா என்ன அப்படின்னா, பழங்காலங்களிலே மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பட்டணத்தை பாதுகாப்பதற்கு கோட்டை சுவர்களை என்ன பண்ணுவார்கள், கட்டுவார்கள், எழுப்புவார்கள். கோட்டை சுவர்லாம் பார்த்து இருக்கிறீங்களா? எவ்வளோ அகலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டு சவரெல்லாம் எவ்வளோ அகலம் வரும், 1 அடி இல்லை 3/4 அடி. நம்ம மேக்சிமம் சொல்கிறது என்ன, 3/4 அடி சவறு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு மேலெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம சவறு கட்ட மாட்டோம். ஆனால் கோட்டை சுவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி 6 அடி 10 அடி கூட என்ன இருக்கும், சவறு இருக்கும். அந்த காலத்தில், இந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் இருக்குது, அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் கிடையாது. யானைகளை வைத்து, மனிதர்களை வைத்து, பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து 4 அடியில் சவறு கட்டியிருக்கிறாங்க, 6 அடியில் சவறு கட்டியிருக்கிறாங்க, 10 அடியில் சவறு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, கோட்டை சுவர். அப்போ அந்த கோட்டை எதற்காக கட்டப்படுகிறது, எதிரிகள் என்ன பண்ணக்கூடாது, தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய நாட்டை என்ன பண்ணக்கூடாது, பூந்து அழிக்கக்கூடாது, கேப்சர் பண்ணக்கூடாது, பிடித்து விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்புக்காக அந்த கோட்டை சுவர்களை கட்டுகிறார்கள். ஸோ கோட்டை சுவரில் அங்கே என்ன பண்ணுவாங்க, மேலே போர் சேவகர்கள் நின்று என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. தூரத்துலேருந்து யாராவது வராங்களா, அட்டாக் பண்ண வர போகிறாங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்க. சில நேரங்களில் அந்த கோட்டை சுவரை பாதுகாக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அசந்து போயிட்டாங்கன்னா, இந்த எதிரிகள் என்ன பண்ணிடுவாங்க, கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, கோட்டை சுவரில் ஓட்டை போடுவாங்க. ஓட்டை எப்படி, அந்த தட்டுற சத்தமே என்ன பண்ணாது, கேட்காது. ஏதாவது எங்கேயோ ஒரு தட்டுற சத்தம் மாதிரி உருவாக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான், தட்டிக்கிட்டு இருப்பான். தட்டி 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 சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அவங்க சிப்பாய்களுக்கு, போர் வீரர்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு மூலையில் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஓட்டை போட்டிருப்பான். அப்போ அந்த ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழியாக இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள பூந்து அவங்களுடைய ஆட்களை போல இவங்க என்ன ஆயிடுவாங்க, மாறி அங்கேருந்து தகவல் கொடுத்து திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த போர் வீரர்கள்லாம் இந்த கோட்டையை அட்டாக் பண்ணி இவங்களை என்ன பண்ணுவாங்க, பிடித்து விடுவார்கள். இப்போ இந்த கோட்டை செவரில் விழுந்திருக்குது பார்த்தீங்களா ஒரு ஓட்டை, அதற்கு பேர் தான் என்ன தெரியுமா, திறப்பின் வாசல். அந்த கோட்டை, அதாவது பிரீச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிரீச் அப்படின்னா என்னன்னா, அந்த கோட்டை செவரில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டை, அதுக்கு பேர் தான் என்னது, பிரீச். அப்போ ஆண்டவர் இந்த எசேக்கியேல் மூலமா என்ன கேட்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அப்போ தேசத்தை அழிக்க போகிறதாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். இப்போ ஏன் தேசத்தை அழிக்க போகிறார் அப்படின்னா, கோட்டை செவரில் என்ன விழுந்துருச்சு, ஓட்டை விழுந்து விட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்க கூடாது என்றால் இந்த ஓட்டை இருக்கிற இடத்திலே, திறப்பிலே ஒருவன் என்ன பண்ண வேண்டும், நிற்க வேண்டும். நிற்பது மாத்திரமல்ல, அந்த சுவரை என்ன பண்ண வேண்டும், அடைக்க வேண்டும். ஸோ அப்போ இதை சிம்பாலிக்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பில் என்ன ஆயிடுச்சு, ஓட்டை விழுந்து விட்டது, குறை வந்து விட்டது. ஆகவே இந்த தேசம் என்னாக போகிறது, அழிய போகிறது. எதிரிகள் இந்த தேசத்தை என்ன பண்ண போகிறார்கள், தாக்க போகிறார்கள், பிடிக்க போகிறார்கள் அப்படின்னு எசேக்கியேல் மூலமா என்ன பண்றார், ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்போ அந்த திறப்புல நின்னுட்டாங்களா ஆளு,
அந்த சுவரை அடைச்சிட்டாங்களா அப்படின்னா இல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். யாராவது ஒருத்தனாவது அங்க இருப்பான் அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? ஒருவனையும் காணேன். அப்படின்னா பாருங்க, ஒருத்தர் கூட அந்த தேசத்துல தகுதியானவர்கள் என்ன பண்ணப்படவில்லை, காணப்படவில்லை ஒட்டுமொத்தமா. அப்புறம் ஆகையால் ஒருவர் கூட இல்லை. அந்த சுவரை அடைப்பதற்கு ஒருவர் இல்லை, அந்த ஓட்டையை அடைப்பதற்கு ஒருவர் கூட இல்லை, அந்த திறப்பிலே நிற்பதற்கு ஒருவர் கூட இல்லை. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை என்ன பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன். என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை என்ன பண்ண போகிறேன், நிர்மூலமாக்க போகிறேன். அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் என்ன பண்ண போகிறேன், சுமர பண்ண போகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணி இருக்கிறீங்களோ அந்த தப்புக்கு ஏத்த ஒரு பலன் உங்களுக்கு என்ன பண்ண போகிறது, வரப்போகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ இங்க தீர்க்கதரிசி சொல்றது எல்லாமே யாரை பத்தி சொல்றாரு நினைக்கிறீங்க? இந்திய தேசத்தை பத்தி சொல்றாரா? எந்த தேசத்தை பத்தி சொல்றாரு? இஸ்ரவேல் தேசத்தை பத்தி சொல்றார். அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கும் இந்திய தேசத்திற்கும் அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கும் மற்ற சில தேசங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் நம்ம தேசத்துக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்றத சொல்றேன். இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லும்போது அது ஒரு மனிதன் மூலமாக தோன்றின தேசம். அந்த ஒரு மனிதன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்குக்கு யார் பிறந்தது? யாக்கோபுக்கு பிறந்தார். யாக்கோபினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 கோத்திரத்தினுடைய கூடுகை தான் யாரு? இஸ்ரவேலர்கள். அப்ப அவங்க எல்லாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க? பல குடும்பத்தை சேர்ந்தவங்களா? இல்ல, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள், ஒரே மொழியை பேசுகிறவர்கள், ஒரே விதமான கலாச்சாரம், ஒரே விதமான உணவு பழக்க வழக்கம், ஒரே விதமான ஆடை பழக்க வழக்கங்கள், எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுவாங்க, ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவங்க எல்லாருக்கும் எத்தனை தெய்வம்? ஒரே தெய்வம், ஒரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டு ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர்கள் கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? என்னுடைய வார்த்தையின்படி நீங்க என்ன பண்ணணும், நடக்கணும். இப்போ அவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணல, நடக்கல. அதனால இப்போ கோட்டையில என்ன வந்துருச்சு? ஓட்டை விழுந்துருச்சு. அவங்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு அபாய தொனி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது? அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன வரப்போகிறது? அபாயம் வரப்போகிறது. இதை தான் யார் சொல்லிட்டு இருக்கிறா? எசேக்கியேல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போராடுறார். என்ன போராடுறார் ஆபிரகாம்? நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துர்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? சோ இப்போ ஆபிரகாம் அந்த சோதோம் கோமோரோ பட்டணத்தை அழிப்பதற்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு? இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தாலும் இந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? சோ இப்போ 50ல இருந்து என்ன பண்ணுவார்னா, அப்புறம் என்ன பண்ணுவாரு? 45 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அப்புறம் 40 நீதிமான்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு என்ன பண்ணுவாரு? 5 வரைக்கும் வந்துருவார். பாருங்க, 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் 10 வரைக்கும் வந்துட்டார். சாரி 5ன்னு சொல்லிட்டேன். 10 வரைக்கும் வந்துட்டார். வாசிங்க. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட
அழிக்கப்படலாமோ என்றார். அதற்கு அவர் 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்புறம் 33 கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இப்போ ஆண்டவர் சோதோம் கோமோராவை அழித்தாரா இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாம் எவ்வளவு மன்றாடினாலும் திறப்பிலே நின்றாலும் அழிக்கப்பட வேண்டும் என்ற இடம் என்ன பண்ணப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆண்டவர் யாரை காப்பாத்துறாரு? லோத்தையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் என்ன பண்றாரு? காப்பாத்துறார். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு ரிலேட்டட், அவருக்கு ஓரளவுக்கு கர்த்தரை பத்தி என்ன பண்ணோம் தெரியும். அதனால அவர் மட்டும் என்ன பண்ணப்படுகிறார்? பாதுகாக்கப்படுகிறார். மீதி பட்டணம் முழுமையும் என்ன பண்ணப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. சரி, மோசே விஷயத்துக்கு வருவோம். சங்கீதம் 106 22 இருந்து வாசிங்க. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இது யாரை பத்தி மோசே சொல்றார்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார்னா என்ன? காப்பாற்றுகிறார். காப்பாற்றி வனாந்தரத்துக்கு கொண்டு வரும்போது ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் அவங்க புலம்புறாங்க. வாயில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க இந்த வனாந்தரத்திலே மடிந்து போனால் நலம், இல்ல எகிப்து தேசத்துல போய் மடிந்து போனாலும் நலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா என்னாகவும் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அதை தான் மோசே இந்த சங்கீதத்தில் என்ன பண்றாரு? பாடுறாரு. என்ன பாடுறாரு பாருங்க. 106 22 மறுபடியும் வாசிங்க. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றார். சோ இங்கேயும் என்னது? திறப்பின் வாயில் என்று சொல்லும் போது நீங்க நல்லா யோசிங்க. அங்க யாரு கோட்டை சவரை கட்டினா? கோட்டை சவர் என்ன பண்ணல? கட்டப்படல. ஆனா திறப்பின் வாசல் என்று சொல்லும் போது மோசே எந்த அர்த்தத்துல சொல்றாரு? அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாதுகாப்புக்கு என்ன வந்துருச்சு? ஒரு அபாயம் வந்து விட்டது. இப்போ அவர்களுடைய நடக்கையினாலே ஆண்டவர் அவர்களுடைய பாதுகாப்பினுடைய இதை என்ன பண்றாரு? எடுத்து போட்டுட்டாரு. அவருடைய நடக்கையினாலே அவருடைய பேச்சினாலே அவர்களுக்கு என்ன வரப்போகிறது? அழிவு வரப்போகிறது. அப்புறம் பாருங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன பண்ணினார்களாம்? அசட்டை பண்ணினார்கள். அப்புறம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். சோ நீங்க அந்த வனாந்தரத்தில் என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். மோசே கிட்ட சொல்றாரு. உடனே மோசே சொல்வாரு, ஆண்டவரே நீங்க ரொம்ப வல்லமையுள்ள கரத்தினாலே எகிப்திலிருந்து இவங்களை கொண்டு வந்தது வனாந்தரத்தில் இவங்களை அழிக்கிறதுக்காக நீங்க கொண்டு வந்தீங்க இல்ல. சுத்தியில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்வாங்க? இந்த ஆண்டவர் இவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரு, நடு தெருவில் இவங்களை என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாருன்னு சுத்தி இருக்கிற ஜனங்க சொல்வாங்க. அதனால இந்த ஜனங்களை என்ன பண்ணாதீங்க? அழிக்காதீங்க அப்படின்னு மோசஸ் என்ன பண்ணுவாரு? கெஞ்சுவார். அப்போ ஆண்டவர் ஒரு டிசிஷனுக்கு வருவார். என்ன டிசிஷன் அப்படின்னா, இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 20 வயசுக்கு மேற்பட்டவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மடிந்து போவார்கள். அதுக்கப்புறம் தான் நீங்க எதை தேசத்தை சுதந்திரிப்பீங்க? கானான் தேசத்தை சுதந்திரிப்பீங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா 40 வருஷம் அந்த வனாந்தரத்தை என்ன பண்ணுறாங்க? சுற்றி வராங்க. அதாவது அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸியாக இருக்கும். 14 டேஸில் கானான் தேசத்துக்கு அவங்க போக வேண்டியது. அப்படின்னா எத்தனை வாரம்? 2 வாரத்தில் அவங்க எங்கே போயிருக்கணும்? கானான் தேசத்துக்கு போகணும். 14 டேஸில் போக வேண்டியவங்க 40 இயர்ஸாக எங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க? வனாந்தரத்தை. எதுக்கு? இந்த மாதிரி முறுமுறுத்து பேசினவர்கள் என்ன ஆகணும்? அழிந்து போகணும், மடிந்து போகணும். ஸோ கடைசி நபர் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில், அதாவது யோசுவாவி காலேப்பின் தவிர கடைசி நபர் செத்து மடிந்து விழுந்த உடனே அவரை அடக்கம் பண்ண உடனே ஆண்டவுடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருது. நீ இப்போ என்ன பண்ணு? இதை யாரு
ஒற்றர்களை என்ன பண்ணு, அனுப்பு. அப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஒற்றர்கள் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்து யோசுவாவுக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது, மோசே எவ்வளவு கெஞ்சினாலும் நடக்க வேண்டியது என்ன ஆயிடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க, அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பில் என்ன வந்து விட்டது, ஓட்டை விழுந்து விட்டது, குறை வந்து விட்டது. ஸோ இதே மாதிரி தான் எங்கேயும் நடக்குது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றதுலையும் நடக்குது. சரி, என்ன நடக்குது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்னதான் சொன்னாரு, ஏன் சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யார் அப்படின்னா, அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்ன பண்ணார், வாழ்ந்தார். இப்போ அந்த சூழ்நிலையில தான் இந்த ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் 2 ராஜ்யமாக பிரிந்திருந்தது. என்ன ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரம், இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. 10 கோத்திரம். அது ஏன் 10 கோத்திரம்னு உங்களுக்கு சொல்றேன். கீழே இருக்கிற ராஜ்யம் யூதா ராஜ்யம், அதுல 2 கோத்திரம். அதுல 2 கோத்திரம் யார் யாரு, யூதா, பெஞ்சமின். அவரை தவிர்த்து மேல இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனை பேரு, 10 கோத்திரம். ஏன்னா அந்த 10 கோத்திரத்துல லேவியரும் அடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா லேவியர்கள் அதிகமானோர் எங்க இருந்தாங்க, அவங்க ராஜ்யத்தில் இருந்தாங்க. அதனால அது என்ன ஆயிடுச்சு, 10 கோத்திரம் ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன நடக்குது, ஆண்டவர் இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காததினால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள சிறையிருப்புக்கு என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறார். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கல. இது எதனால நடக்குதுன்னா, அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காததுனால அந்த தேசம் என்ன தேசமா மாறுதுன்னா, ஒரு பலவீனமான தேசமாக மாறுகிறது. பலவீனமான தேசம்னா என்ன அர்த்தம், அவங்க தேசத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கு வருகிறது, இஸ்ரவேலருக்கு வருகிறது. அப்போ என்ன நடக்கும், அவங்க தேசத்தை அவங்க காப்பாற்ற முடியாதுன்னா என்ன நடக்கும், பக்கத்தில் இருக்கிற நாடு வந்து என்ன பண்ணிடுவான், அவங்களை ஈஸியா மேற்கொண்டு அவங்களை பிடித்து விடுவான். அப்படிதான் யார் வரா, அசீரியர்கள் வந்து வடக்கு ராஜ்யத்தை பிடிக்கிறார்கள், பாபிலோனியர்கள் வந்து தெற்கு ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறார்கள், பிடிக்கிறார்கள். இப்போ எசேக்கியேல் எப்போ தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, முதல்ல நேபுகாத் நேச்சார் வந்து என்ன பண்றாருன்னா, தெற்கு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை பிடித்து எங்க கொண்டு போறார், பாபிலோனுக்கு கொண்டு போறார். அந்த முதல் டைம்ல, 2வது டைமும் நடக்குது. முதல் டைம்ல பிடித்து போகும்போது தான் எசேக்கியேலும் ஒரு தீர்க்கதரிசியா எங்க போறாரு, பாபிலோனுக்கு போறார். பாபிலோனுக்கு போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னன்னு, எசேக்கியேலே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். அதுல தான் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகமே என்ன பண்ணப்படுகிறது, எழுதப்படுகிறது. இது முழுக்கையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கவிதை நடைகள், நிறைய அடையாளங்கள்னா சிம்பாலிக்கலா நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு, சொல்றார். அதாவது அதை வந்து நீங்க எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கொள்ள கூடாது. அதை வந்து நீங்க எப்படி சொல்லணும், சிம்பாலிக்கலா சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நான் ஒருத்தரை பார்க்க போனேங்க, அவர் எனக்கு காசு கொடுக்கணும், அவரை பார்க்க போனா அவர் எனக்கு அல்வா கொடுத்துட்டாரு. இதை எப்படி எடுத்துப்பீங்க, உண்மையாவே அவர் ஒரு டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாருன்னு எடுத்துப்பீங்களா, எப்படி எடுத்துக்குவீங்க, அவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டார். ஸோ அந்த மாதிரி எசேக்கியேல் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதை நீங்க எப்படி எடுத்துக்கூடாது, எழுத்துப்பூர்வமா எடுக்கக்கூடாது. எப்படி தான் எடுக்கணும், அதை அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தம் என்ன என்பதுதான் எடுத்துக்கணும். சரி, அப்படிதான் இதை என்ன பண்றாரு, சொல்றாரு. திறப்பிலே நிற்பது, சுவரை அடைப்பது. அங்க என்ன இல்லை, திறப்பும் இல்லை, சுவரும் இல்லை. என்ன விஷயம் என்ன, இவங்களுடைய பாதுகாப்பில் என்ன வந்து விட்டது, ஒரு அபாயம் வந்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி முழுசையும் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் முழுசுலையும் மொத்தம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் எசேக்கியேல் இந்த 48 அதிகாரங்களாக பிரித்து, வசனங்களாக பிரித்தலாம் அவர் என்ன பண்ணல, எழுதல. அவர் ஆரம்பிச்சாரு, என்ன பண்ணாரு, முடிச்சாரு. ஸோ அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னதான் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். முதல் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா
எசேக்கியேலை ஆண்டவர் அழைப்பார். எசேக்கியேலுக்கு சில தரிசனங்கள் சொப்பனங்கள் வரும். அதுல ஒரு சொப்பனம் என்னன்னா, தேவ ஆலயம், அதாவது தேவனுடைய மகிமை அவர் பார்ப்பாரு. அதுக்கப்புறமா தேவ ஆலயத்திலிருந்து தேவ பிரசனம் என்ன ஆகிறது, விலகி போகிறது போல ஒரு சொப்பனத்தை அவர் பார்ப்பார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் என்னமா இல்லை, பிரியமா இல்லை. இவங்க பண்ற அநியாயம் அக்கிரமத்தை ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, பொறுத்து கொள்ள முடியல. ஆனா அதனால ஆண்டவர் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டாராம், போயிட்டார். இதெல்லாம் சிம்பாலிக். இப்போ நீங்க உண்மையா பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசனம் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, நிறைந்து இருக்கிறது. அதுதான் நிஜம். ஆனா எசேக்கியேல் பார்க்கிற இதுல ஆண்டவருடைய பிரசனம் எங்கேருந்து போகுது, அந்த தேவாலயத்திலிருந்து என்ன பண்ணுது, போகுது அப்படின்னு பார்க்குறாரு. அது என்ன சிம்பாலிக்கலா என்ன சொல்ல வராரு, ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேலே என்னவா இல்லை, பிரியமா இல்லை. ஆகவே ஆண்டவர் இந்த ஜனத்தை விட்டு என்ன பண்றாரு, போறாரு. சரி, அப்புறம் என்னது, எசேக்கியேல் ஆண்டவர் அழைக்கிறார். எசேக்கியேலுக்கு சில காரியங்களை செய்யும்படி சொல்லுகிறார். உதாரணத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீ மொட்டை அடின்வார். முடியெல்லாம் என்ன பண்ணு, ஷேவ் பண்ணு. ஷேவ் பண்ணிட்டு அதை மூணா பிரிக்கணும். மூணா பிரித்து அதை காற்றுல தூவணும். ஒரு பங்கை என்ன பண்ணணும், அவருடைய கத்தியினால என்ன பண்ணணும், அது தூக்கி போட்டு அதை வெட்டணும். இந்த மாதிரிலாம் சொல்றாரு. அதனுடைய அடையாளம் என்னன்னா, இந்த ஜனங்கள் மூன்றாக என்ன பண்ணப்படுவார்கள், பிரிக்கப்படுவார்கள். ஒருவர்கள் பட்டயத்தால் என்ன பண்ணப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். ஒருவர் காற்றில் என்ன சிதறடிக்கிறது போல என்ன பண்ணுவார்கள், ஒரு கூட்டம் சிதறடிக்கப்படுவார்கள். இதெல்லாம் என்னது, அடையாளமா சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ ஒரு பக்கம் என்ன பண்ணு, ஒரு தேசத்துக்காக என்ன பண்ணு, கிட்டத்தட்ட 300 சொச்ச நாள் என்ன பண்ணு, படுத்துக்கோன்றார். எத்தனை பக்கம், எந்த பக்கம் படுக்கணும், ஒரே பக்கம் படுக்கணும். டெய்லி ஒரே பக்கம் 300 சொச்ச நாள் என்ன பண்ணணும், படுக்கணும். முடியுமா நம்மளால? ஸோ அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அடையாளம்னா, எப்படி ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படுத்தா நமக்கு வேதனையாக இருக்குமோ, அது மாதிரி இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறார்கள், வேதனை கொடுக்கிறார்கள். அதனால அவங்களுக்கும் என்ன வரப்போகுது, வேதனை வரப்போகிறது. அதே மாதிரி இன்னொரு ஜனத்துக்காக இன்னொரு பக்கம் 40 நாள் படுக்க சொல்வார். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, குறைவாக வேதனை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு குறைவாக என்ன பண்ண போகுது, வேதனைகள் வரப்போகிறது. இதெல்லாம் அடையாளங்கள். ஸோ இப்படிலாம் என்ன பண்ணுறாரு, எசேக்கியேல் செய்கிறார். ஸோ இந்த 1 to 11 அதிகாரம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆகவே தேவ பிரசனம் அவர்களுடைய தேவாலயத்தை விட்டு என்ன பண்ணிவிட்டது, போய்விட்டது. ஸோ நீங்கள் வீட்டில் போய் 1 to 11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் நீங்கள் அதில் என்ன பண்ண முடியும், வாசித்து பார்க்க முடியும். ஸோ அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிவிட்டார்கள். தேவ பிரசனம் தேவ ஆலயத்தை விட்டு என்ன பண்ணிவிட்டது, போய்விட்டது. அடுத்து 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு வரப்போகக்கூடிய நியாய தீர்ப்பு. 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம். ஸோ இப்போ நம்ம வாஸ்த வசனம் எங்க இருக்குது, 22வது அதிகாரம் 30, 31 வாஸ்தம். அப்போ என்னது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறார், நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பில் கட்டாயமாக அவங்களுக்கு என்ன வரப்போகுது, அழிவு பாதிப்பு என்ன பண்ண போகுது, வரப்போகிறது. அப்புறம் 25வது அதிகாரத்தில் 32வது அதிகாரம் வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. மற்ற நாடுகள் ஒழுங்கா, அவங்களும் ஒழுங்கு கிடையாது, அவங்களும் நிறைய அக்கிரம அநியாயம் என்ன பண்றாங்க. அதே மாதிரி அவங்க யாரை பிடிக்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்களை அழிக்கிறாங்க, கொல்றாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, மற்றவர்கள் என்ன பண்ண போறாரு, நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அது 25 to 32. அப்புறம் 33வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, நேபுகாத்நேச்சார் 2வது முறை போகிறார். எருசலேம் என்ன ஆகிறது, விழுந்து போகிறது. தேவாலயம் என்ன பண்ணப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அப்புறம் ஒட்டுமொத்தமா மீதி இருக்கிற இன்னும் அநேகர் என்ன பண்ணப்படுகிறார்கள், அங்கே இருந்து பாபிலோனுக்கு என்ன பண்ணப்படுகிறார்கள், சிறையிருப்பாக கொண்டு வரப்படுகிறார்கள். இதுதான் 33 வரைக்கும். 34 to 37 வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு, ஒரு நம்பிக்கை, நியாய தீர்ப்பு. இப்போ அவங்களுக்கு என்ன, விடுவிப்பு. அவங்கள மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு,
தூக்கி கட்ட போறாரு. அவங்கள மறுபடியும் ஒரு கூட்டமா என்ன பண்ண போறாரு? உருவாக்க போறாரு. அதை யார் மூலமா சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சு இப்போ நம்பிக்கை என்ன பண்ண போகிறது? உருவாக போகிறது. ஸோ அந்த அதிகாரங்கள்ல எப்படி அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னா, மேசியா என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அவர் உங்களை என்ன பண்ண போகிறார்? ஆளுகை செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களை ஆளுகை செய்த ராஜாக்கள் உங்களை சரியாக என்ன பண்ணவில்லை? ஆளுகை செய்யவில்லை, சரியாக வழிநடத்தவில்லை. ஆகவே நான் தீர்மானித்திருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் அற்புதமான ராஜ்யமாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறது? மாறப்போகிறது. அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஆவியை எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறாரு? ஊற்ற போகிறார். எல்லாருக்குள்ளேயும் தேவ ஆவி என்ன பண்ண போகிறது? இருக்க போகிறது. இதுதான் என்னது? அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள். 34வது அதிகாரத்திலிருந்து 37. இப்போ நீங்க அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா ஒரு பகுதி வரும். என்ன பகுதி? இந்த தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போய் நிற்பார். அங்க பார்த்தீங்கன்னா ஒரே எலும்புகளா இருக்கும். அந்த எலும்புகள்லாம் எப்படி இருக்கும்? காஞ்சி போய் அது ஒண்ணுமே இல்லாம அப்படியே வறண்ட எலும்புகளாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மனுஷகுமாரனே இதை பண்ண அதை பண்ணனோடனே ஒன்று ஒன்றா அவர் சொல்ல சொல்ல என்ன நடக்கும்? அந்த எலும்புகள்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டும். அப்புறம் அந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணும்? எந்திரிச்சு நிற்கும். அப்புறம் அந்த எலும்புகளுக்குள்ள என்ன வரும்? சதைகள், தசைகள்லாம் என்ன ஆகும்? உண்டாகும். அப்புறம் அது என்னவா மாறும்? ஒரு பெரிய சேனையா என்ன ஆகும்? உருவாகும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஏதேன் தோட்டத்தில் மண்ணிலிருந்து ஆதாமை எடுத்து நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஒரு மனுஷனாக உருவாக்கினோ, அது போல இந்த தேசத்தை நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? ஒரு தேசமாக என்ன பண்ண போறேன்? உருவாக்க போகிறேன். அது எப்படி நடக்கும்னா, என்னுடைய ஆவியினாலே அது என்ன பண்ணும்? நடக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. சரி, அவங்களுக்கு மட்டும் நம்பிக்கையா? இல்லை, மற்ற நாடுகளுக்கும் என்னது? நம்பிக்கையின் வார்த்தை. 38, 39 அதிகாரம். என்ன அதிகாரம்? மற்றவர்களுக்கும் நம்பிக்கையின் வார்த்தை. என்ன சொல்றார் ஆண்டவர்னா, தீமையானவர்களை நான் என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன். ஸோ தீமையானவர்கள் இனி என்ன பண்ண போகிறது இல்லை, இங்க இருக்க போகிறது இல்லை. அங்க பார்த்தீங்கன்னா காகு அப்படின்னு ஒரு கூட்டத்தை பத்தி எசேக்கியேல் பேசுவார். அந்த காகு அப்படின்றது யாருக்கு அடையாளம்னா, அந்த காலத்தில் இருந்த எகிப்து தீரு ராஜாக்கள், தீமையான ராஜாக்களுக்கு அவர் யாரு? அடையாளம். ஆண்டவர் யுத்தத்தில் என்ன பண்றாரு? அந்த காகை என்ன பண்ணுகிறார்? அழித்து போடுகிறார். தீமை என்ன பண்ணப்படுகிறது? முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. ஆகவே தீமை அழிக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு என்னது? ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஆசீர்வாதம் என்னாகிறது? உண்டாகிறது. கடைசியில அதோட ஆண்டவர் முடிக்கல. கடைசியில 40லேருந்து 48 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த உலகம் முழுமைக்கும் சகல சிருஷ்டிப்புக்கும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு புதிய தேவாலயம் என்னாகிறதா? உருவாகிறது, கட்டப்படுகிறது. இப்போ அது எசேக்கியேலுக்கு வருது, அந்த விஷன்ல வருது. புதுசா ஒரு தேவாலயத்தை என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. ஆனால் அது எங்க கட்டப்படலை? எருசலேமில் கட்டப்படவில்லை. இப்போ இன்னைக்கு நிறைய யூதர்கள் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சென்னையில் இருக்கக்கூடிய போதகர்களும் சேர்த்து என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, 3வது ஒரு தேவாலயம் என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். அதில் பலி செலுத்தப்படும். அப்பொழுது தேவன் மறுபடியும் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் எப்படி சொல்றாரு? எழுத்துப்பூர்வமாய் சொல்லலை. அப்படி எப்படி சொல்றாரு? அடையாளமாக சொல்றார். ஏன் அடையாளம் சொல்றேன்னா, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய இதில் வரும். எப்படி வரும்னா, அந்த தேவாலயத்திலிருந்து ஒரு நதி என்ன பண்ணுமா? புறப்பட்டு போகும். அந்த நதி புறப்பட்டு போகும்போது அந்த நதி எங்கெல்லாம் புறப்பட்டு போதோ அந்த நதி இருக்கிற அந்த ஓரங்கள்லாம் எப்படி மாறுமா? செழிப்பாக மாறும். ஏன்னா தேவாலயத்திலிருந்து அந்த நதி என்ன பண்ணுகிறது? போகிறது, புறப்பட்டு போகிறது. அந்த நதி போகிற இடம்லாம் எப்படி மாறுமா? செழிப்பாக மாறும். இது எதுக்கு அடையாளம்னா, ஏதேன் தோட்டத்துக்கு அடையாளம். அப்படின்னா என்ன? ஏதேன் தோட்டத்தில் நதி ஓடி அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? செழிப்பாக இருந்தது. அதே போல ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? பிற்காலங்களிலே மேசியாவுடைய வருகை, மேசியாவுடைய ராஜ்யம் உருவாக்கப்பட்ட பின்பு சகல ஜனங்களும், பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் தேவனால் என்ன பண்ணப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விளங்குதா சொல்றது? இதுதான் எசேக்கியேல் இருக்கக்கூடிய முழுமை.
இப்போ இந்த எசேக்கியேல் இருக்கிற முழுமையில 22வது அதிகாரம் எதை பற்றிய? நியாய தீர்ப்பை பற்றியது. யாருக்கு நியாய தீர்ப்பு? தெற்கு ராஜ்யம். எந்த ராஜ்யம்? யூதா ராஜ்யத்துக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு. வடக்கு ராஜ்யத்துக்கும் நியாய தீர்ப்பு வரப்போதா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆனா எங்க இருந்து சொல்றாரு? முதல்ல நேபுகாத்நேச்சார் முதல் முறையில் வந்து யாரை பிடிச்சிட்டு போறா? எசேக்கியேலை பிடிச்சிட்டு போறாரு. அப்போ எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாரு? சொல்றாரு. சரி, ஏன் இந்த நியாய தீர்ப்பு இவர்களுக்கு வர வேண்டும்? 22வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு வைக்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? சோ பாருங்க, இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமா? எருசலேம் ரத்தம் சிந்தின நகரம். இதுக்காக நீ என்ன பண்ண முடியாது? வழக்காட முடியாது. வழக்காட முடியாதுன்னா என்ன? ஐயோ, இந்த நகரத்தை என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதுங்க, இவங்க எல்லாம் இன்னசென்ட் பீப்புள் அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது. கணம் கோட்டார் அவர்களே, என்னுடைய கிளையண்ட், என்னுடைய சங்க, என்னுடைய யாரு கட்சிக்காரர் நிரபராதி அப்படின்லாம் நீ என்ன பண்ண முடியாது, வழக்காட முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அப்புறம் வாசிங்க தொடர்ந்து. வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின உன் ரத்தத்தினால் நீ குற்றம் சுமத்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். சரி, அப்போ இங்க என்ன குற்றச்சாட்டு முதல்ல வைக்கப்படுகிறது? இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயம் என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனை, அப்புறம் என்னது? ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. சரி, அதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் 6வது வசனத்திலிருந்து வருது. எப்படிலாம் இவங்க வந்து அதை செஞ்சாங்க அப்படின்றது 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் அதை வாசிக்க நான் உங்களுக்கு சொல்றேன். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகள் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். சோ அதிபதிகள் என்ன பண்றாங்களாம்? அந்த தேசத்துல என்ன பண்றாங்க? ரத்தம் சிந்துகிறார்கள். அப்புறம் தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். தாய் தகப்பனை எப்படி என்றாங்களாம்? அற்பமாய் எண்ணுகிறார்கள். அப்புறம் உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். பரதேசிக்கு என்ன கொடுக்கறாங்க? இடுக்கண். நீங்க பரதேசினா வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க. பரதேசினா என்ன அர்த்தம்னா, வேற ஊர்ல இருந்து அந்த வழியா என்ன பண்றவரு? டிராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு போறவர். அப்போ அந்த வழியா போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஊர் பாதுகாப்பான ஊருன்னு நம்பி அந்த ஊர்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறவன நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. அவனை பொருள் திருடக்கூடாது, அவனை போட்டு அடிக்கக்கூடாது. அவனை என்ன பண்ணணும்? நீ இந்த ஊருக்கு வந்திருக்கிற, இந்த ஊர் பாதுகாப்பான ஊர்ப்பா, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்கப்பா, நாங்கள் எந்த தீமையும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நீ தைரியமா இந்த பக்கம் என்ன பண்ணலாம், வரலாம், எத்தனை நாள் வேணா தங்கலாம், தைரியமா பாதுகாப்பா நீ என்ன பண்ணுவ, திரும்ப உன் ஊருக்கு போவ. அப்படி உனக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நாங்கள் உனக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னது, அப்படிப்பட்ட தேசமாக இவங்க என்ன பண்ணினோம், இருந்திருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க? பரதேசிக்கு என்ன பண்றாங்களாம்? இடுக்கண் செய்கிறார்கள். அப்புறம் உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் என்ன பண்றாங்களாம்? ஒடுக்குறாங்க. திக்கற்றவன்னா என்ன அர்த்தம்? அவனுக்குன்னு ஆதரவா யாரும் இல்ல. அவனை என்ன செஞ்சாலும் அதை கேட்கறது, தட்டி கேட்கறதுக்கு யாரு கிடையாது, ஆள் கிடையாது. விதவை என்று சொல்லி வரும்போது விதவையும் அதே நிலைமை தான், கணவன் இல்லை. அப்ப அந்த விதவையுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த விதவையை போய் யாராவது ஏதாவது பண்ணா யாரும் வந்து என்ன பண்ண போறதில்ல, கேட்க போறதில்ல. அந்த அவங்க வந்து அவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப வல்னரபிள், ரொம்ப வீக்கானவங்க. அவங்கள நீங்க என்ன வேணா என்ன பண்ணலாம். ஆனா அதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செய்துகிட்டு இருக்கிறீங்க. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் என்ன பண்ணுகிறீர்கள், ஒடுக்கினார்கள். அப்புறம் நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சோ பரிசுத்த வஸ்துக்கள், அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை என்ன பண்றாங்களாம், அசட்டை பண்றாங்களாம். ஓய்வு நாளை என்ன பண்றதில்ல, சரியா அனுசரிக்கிறது இல்ல. அப்புறம் ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். சோ அபாண்டம் பேசி என்ன பண்றாங்களாம்,
எந்த அளவுக்கு? ரத்தம் சிந்துற அளவுக்கு என்ன பேசுறாங்களாம்? அபாண்டம் பேசுறாங்க. அப்புறம் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள், தகப்பனை நிர்வாணம் ஆக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான், ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இந்த தேசத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் தப்பு செஞ்சாங்கன்னு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். சோ உங்களுக்கு இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது. அதற்கு காரணம் நீங்கள் இப்படிப்பட்ட பாவ கொடுமைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அப்போதான் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த ஓட்டை விழுந்துடுச்சு, இந்த ஓட்டை அடைப்பான்னு யாராவது ஒருத்தன் இருப்பான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. அதனால இந்த தேசம் என்ன பண்ண போகுது? அழிய போகிறது. என்னுடைய கோபம் இந்த தேசத்தின் மேல் என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. ஸோ இதோட மட்டும் விடலை, இதை என்ன பண்ண போகிறாராம் ஆண்டவர்? இதை பண்ண போகிறாராம், அதை சுத்திகரிக்க போகிறாராம். அடுத்த பகுதி, அதாவது அடுத்த பகுதின்னு சொன்னால், இப்போ நம்ம 1 to 16 வரைக்கும் இதை பற்றி இருக்கும். எதை பற்றி? இவங்க செஞ்ச எல்லா தவறுகள் பற்றி இருக்கும். 17 to 22 வரைக்கும் என்ன இருக்கும்னா, எப்படி அதாவது ஒரு விலையேற பெற்ற ஒரு மெட்டலில் சில விலை குறைவான சில அசுத்தங்கள் என்ன இருக்கும்? அதில் ஒட்டியிருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும்? சூடு பண்ணி ஹீட் பண்ணி அந்த அசுத்தங்களை என்ன பண்ணணும்? நீக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது புடமிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. புடமிட்டு அந்த வெள்ளியை என்ன பண்ணுது? ரொம்ப சுத்த வெள்ளியாக மாற்றுறது. புடமிட்டு அந்த தங்கத்தை ரொம்ப சுத்தமான தங்கமாக மாற்றுறது. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த இடத்துல அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸு, ஆனால் வெள்ளியை சுத்த வெள்ளி ஆக்கிறதுக்கு இல்லை, தங்கத்தை சுத்த தங்கம் ஆக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான கடிசல்களை என்ன பண்ணணும்? பஸ்பமாக்கணும். அதுக்காக இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது? நடக்குது. அது 17 to 22 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிப்பாய் போனார்கள். களிப்பு. அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியினால் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். சரி, இப்போ இது உருக்குறது எதுக்கு? இவங்களை சுத்த பொன்னாக்கிறதுக்கு இல்லை, இவங்களை சுத்த வெள்ளி ஆக்கிறதுக்கு இல்லை. இவங்களுடைய களிப்பு, இவங்க எப்படி இருக்கிறாங்க? களிப்பா இருக்கிறாங்க. களிப்பெல்லாம் என்ன பண்ணணும்? நீக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? காலி பண்ணணும். அதெல்லாம் எடுத்து போடணும். களிப்பெல்லாம் எடுக்கணும். அதுக்காக ஆண்டவர் இவங்களை என்ன பண்ண போறாராம்? இந்த மாதிரி ஒரு உலையில போட்டு அவங்களை என்ன பண்ண போறாராம்? சுட்டெரிக்க போறார். இதுதான் 2வது பார்ட். 3வது பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். இதுல என்னன்னா, இதுல சில முக்கியமான நபர்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சொல்லப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க வாசிக்கலாமா? 23 வாசிங்க, முடிச்சிடலாம். எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல, பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். ஆத்துமாக்களை என்ன பண்ணுகிறார்களாம்? பட்சிக்கிறார்கள். ஆத்துமாக்கள் மனிதர்கள். அப்போ எப்படி ஒரு சிங்கம் இரையை கவுதோ அது மாதிரி யாரை கவுறாங்களாம்? ஜனங்களை என்ன பண்றாங்க? கவுறாங்க. அப்புறம் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். பாருங்க, திரவத்தையும் விலையுயர்ந்த பொருளையும் என்ன பண்றாங்களாம்? வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள்னா என்ன அர்த்தம்?
அந்த பெண்களுடைய கணவர்களை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்கிறார்கள். அத நாசூக்கா தீர்க்கதரிசி சொல்றார். இவங்க அநேக ஆண்களை கொல்லுகிறார்கள் என்று டைரக்டா சொல்லாம எப்படி சொல்றாரு? அநேகரை என்ன ஆக்குகிறார்கள்? விதவைகள் ஆக்குகிறார்கள். அப்ப ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு? இவங்க இந்த தேசத்துல என்ன நடக்குது? ரத்தம் சிந்துதல் நடக்கிறது. ஸோ இங்க என்ன பண்றாங்க? அநியாயமா ஜனங்களை என்ன பண்றாங்க? கொலை செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள். அப்புறம் அதின் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, பாருங்க, ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்களாம்? வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். முதல்ல தீர்க்கதரிசியை பத்தி சொல்றாரு, இரண்டாவது யாரை பத்தி சொல்றாரு? ஆசாரிகளை பத்தி சொல்றாரு. மூணாவது பாருங்க, பிரபுக்கள் வரும். 27 வாசிங்க. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். அநியாயமா என்ன பண்றாங்களாம்? பொருளை சம்பாதிப்பதற்கு என்ன சிந்துகிறார்கள்? ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை என்ன பண்ணுகிறார்களாம்? பூசுகிறார். இவங்க யாருன்னா, நல்லா கவனிங்க, மேல இருக்கிற வசனம் கீழே இருக்கிற வசனம் தொடர்புடையது. இந்த பிரபுக்கள் பணத்துக்காக ரத்தம் சிந்துறாங்க இல்லையா, அது கரெக்ட்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்களாம்? சாந்து பூசுறாங்களாம். ஆமாங்க, அவர் செய்யறது என்னதான்? கரெக்ட் தான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உரைக்கிறார் என்று என்ன பண்றாங்களாம்? சாந்து பூசுறாங்க. அவங்க செய்யற தப்ப கரெக்ட்னு யார் சொல்றா? இந்த தீர்க்கதரிசி யாருன்னா கள்ள தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசி கூட என்ன பண்றாரு? கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது இல்ல. கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை என்ன பண்ணுகிறார்? சரி என்று என்ன பண்ணுகிறார்? ஒத்து ஊதுகிறார். அதனால தான் இவர் சொல்றாரு, பிரபுக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுகிறார்கள்? சாரமற்ற சாந்தை என்ன பண்ணுகிறார்கள்? பூசுகிறார்கள். அடுத்தது, இப்ப தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து ஒடுக்கி துன்பப்படுத்தி, இப்ப பாருங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருந்தா ஆண்டவர் நியாயமானவரா? சொல்லுங்க. இவங்கெல்லாம் யாரு? தேவ ஜனங்கள். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. இவங்களெல்லாம் எகிப்து தேசத்துல இருந்து என்ன பண்ணாரு? விடுவித்து கொண்டு வந்தார். இவங்களுக்காக ஆண்டவர் நிறைய நேரம் என்ன பண்ணியிருக்கிறாரு? யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்காக ஏகப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறாரு. இவ்வளோ செஞ்சோம், இந்த ஜனம் எப்படி போகுது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போகுது. அப்ப ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் அந்த சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் எனப்படுவேன் சுமர. அவருடைய வழினா என்ன வழி? அக்கிரமத்தின் வழி, அநியாயத்தின் வழி, கள்ள போதகத்தின் வழி, மற்ற ஜனங்களை ஒடுக்கின வழி, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்த வழி. இந்த வழியின் காரியத்தை அவள் தலைமையில் என்ன பண்ணுவேன்? சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உரைக்கிறார். ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன நடக்குது? பாபிலோன் வந்து அவங்களை என்ன பண்றாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். சரி, இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? திறப்புல போய் நிக்கணுமா? திறப்புலலாம் போய் நிக்க வேணாம். நம்ம முதல்ல ஒழுங்கா என்ன பண்ணணும்? நடக்கணும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்கான தூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்?
செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அந்த ஒவ்வொரு சபைக்குமான செய்தியிலே என்ன அடங்கி இருக்குன்னா, சபை மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு சீக்கிரம் என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? வாய்ப்பு கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு. நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து என்ன சொல்றாங்க? மனம் திரும்பு, மனம் திரும்பு, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுற, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? மனம் திரும்பல. இன்னும் அதிகமாய் 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 அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன வந்து விட்டது? நியாய தீர்ப்பு வந்து விட்டது. அதை யாராலும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அதே போல இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல எசேக்கியேல் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் சொன்னார், இந்தியா தேசத்துக்குலாம் என்ன பண்ணல? சொல்லல. எசேக்கியேல் தீர்க்கதரிசி நம்ம எல்லாரும் போய் திறப்பின் வாசல்ல நிக்கணும்னு எசேக்கியேல் சொல்லல. எசேக்கியேல் அப்படி சொல்லியிருக்காரா? என்ன சொல்றாரு? நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்றாரு? சொல்றாரு. அங்க போய் நீங்க எல்லாம் போய் திறப்புல நில்லுங்கன்னு என்ன பண்ணல? சொல்லல. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல 7 சபைக்கு வரக்கூடிய செய்தியில ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபையே நீ என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் என்ன வரப்போகிறது? சீக்கிரத்தில் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வரப்போகிறது. அந்த உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பில் நீ என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அவர் யார் பட்சபாதெல்லாம் என்ன பண்ண மாட்டார்? பார்க்க மாட்டார். நம்ம தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான், உலகத்தார் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்? மனம் திரும்பு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம இடத்துல தவறே இல்லை என்று யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாரும் இடத்துலயும் என்ன இருக்குது? தவறுகள், குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்? மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம இதுல இருந்து என்ன கற்றுக்கிறோம்? சீக்கிரமா நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. அதற்குள்ளாக நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன பண்ண வேண்டும்? திருச்சபை மனம் திரும்பி நாம் முன்னேறி செல்ல ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.